السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: يوم الجمعة سيد الأيام أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அது இறைவனுக்கே. கணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தில் இருந்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெரியவர்களே, மனிதனாக படைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். உலகத்தில் கிட்டத்தட்ட 18,000 மஹ்லூகாத்துகள் படைப்பினங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா படைப்பினங்களை காட்டிலும் மனித படைப்பினம் அஷ்ராஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களிலேயே தலை சிறந்த படைப்பினமாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். பெரியவர்களே, இந்த மனிதன் எப்பொழுது படைக்கப்பட்டான் என்று சொன்னால் யௌமுல் ஜும்ஆ, குலிகல் ஆதம் ஃபி யௌமில் ஜும்ஆ. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஜும்மாவுடைய தினத்தில் தான் ஹஜரத்தே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் என்பதாக. இன்னும் அல்லாஹ்வுடைய கிருபையில ஜும்மாவுடைய பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. பெரியவர்களே, சம்பந்தமே இல்லாமல் எங்கடா ஹஜரத் இன்னைக்கு ஜும்மாவுடைய பயான் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதுல பல தவறுகள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் யௌமுல் ஜும்மாவுடைய தினத்துல பல மக்கள் பல தெரிந்தே தெரியாமலோ தெரியல மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் விழிப்புணர்வுக்காக வேண்டி அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்படி நாம் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் பூர்வமாக ஒரு சில வார்த்தைகள் தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெரியவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தொழுகைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், பாங்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய தியானத்தின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள். ஃபஸ்அவு என்று சொன்னால் விரைந்து வருவது, நடந்து மெதுவா வருது கிடையாது. ஃபஸ்அவு சை செய்யறது, ஓடுறது, சஃபா மர்வாவுக்கு மத்தியில. அது மாதிரி ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய தியானத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஸருல் பைஅ, உங்களுடைய வியாபாரங்களை வர்த்தகங்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பாங்குக்கு பின்னாடி ஒரு மனிதன் வியாபாரம் செய்யறது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் அக்பர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் ஃபார்வேஸா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட மஸ்லா என்ன அப்படின்னா, எப்ப அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுகின்றான், ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய தியானத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்பதாக கட்டளையிட்ட பிறகு ஒரு மனிதன் ஜும்மாவுடைய பாங்குக்கு பிறகு, பாங்கு கொடுத்த பிறகு ஒரு மனிதன் வர்த்தகம் வியாபாரம் செய்வதை ஹராமாக்கப்பட்டிருக்கு என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். இமாம் அபூ ஹனீஃபா மக்ரூஹ் தஹரீமா சொல்றாங்க, மக்ரூஹ் ஆக்கப்பட்டிருக்கு, வெறுக்கத்தக்க செயல். பாங்கு சொல்லிட்டீங்கன்னா உடனே நீங்க கிளம்புங்க. வஸருல் பை, அல்லாஹ்வே சொல்றான், வர்த்தகங்களை விட்டு விடுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஒன்னும் குடிமுடிக்கு போறது கிடையாது, 1 மணி நேரம். அல்லாஹ் அக்பர். இது மாதிரி பெரியவர்களே, ஜும்மாவுடைய தினத்துல அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுகின்றான், பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனே விரைந்து அல்லாஹ்வுடைய தியானத்தின் பக்கம், தொழுகையின் பக்கம், ஜும்மாவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இமாம் அபூ ஹனீஃபா கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நீங்க என்ன செய்யறது, சஃபர் செய்யறது, அதாவது பிரயாணம் செய்வதை தடுத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை பிரயாணம் செய்வதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்க. ஏன்? உங்களுடைய பிரயாணத்தின் காரணமாக ஜும்மா விடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால ஜும்மா அன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய இக்கட்டான நிலைமை, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேற விஷயம். ஆனா இல்ல வெள்ளிக்கிழமை இல்ல நாளைக்கு போலாம், இல்ல 2 நாள் செட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெள்ளிக்கிழமை நீங்க ஜும்மாவுக்கு முன்னாடி நீங்க பிரயாணம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொத்திக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்.
பெரியவர்களே, ஜும்மாவுடைய சிறப்புகளை பத்தி பேசலாம், நாட்களுக்கா பேசலாம். அதிகமா அல்லாஹ்வுக்கு நம்ம பேசி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முக்கியமான கட்டத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, பெரியவர்களே, ஜும்மாவுடைய தினத்துல அல்லாஹ் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வச்சிருக்கிறான். அந்த நேரத்துல யார் இருகரம் ஏந்தி துவா கேட்கின்றார்களோ அந்த துவாவை அல்லாஹ் என்றைக்குமே ரத்து செய்வது கிடையாது, மறுப்பது கிடையாது. இது ஒரு ஜும்மாவுடைய பெரிய இம்பார்ட்டன்ட். ஜும்மாவுடைய மிக மிக முக்கியமான அம்சத்துல ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, ஒன்னு ஜும்மாவுடைய தொழுகைக்கு விரைந்து வருது, வியாபாரங்களை விட்டுட்டு சீக்கிரமா வருது, முதல்ல பள்ளிவாசல் வந்து உட்கார்றது, அவங்களுக்கு நன்மைகள் அதிகமா அல்லாஹ் கொடுக்குறான் பெரியன்பர்களே. ஆனால் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு நேரத்தை அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறான், நேரத்தை குறிப்பிட்டு இருக்கிறான். எந்த நேரம்னு சொல்ல முடியாது. ஆனா ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னாடி நீங்க ஒரு நேரத்தை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்க இருகரம் ஏந்தி துவா செஞ்சா உங்களுடைய துவாவை அல்லாஹ் என்றைக்கும் மறுப்பது கிடையாது. அல்லாஹ் அக்பர். இதுதான் ஜும்மாவுடைய மிகப்பெரிய அம்சம். அதுல சில ஹஜ்ரத் முஜத்தித் அல்ஃபைசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், இமாம் சாப் வந்து 2 குதுபாவுக்கு நடுவுல உட்கார்றாங்க பாத்தீங்களா, முதல் குதுபா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, அப்புறம் 2வது குதுபாவுக்கு எந்திரிப்பார். அது ரொம்ப ரொம்ப தேவையான அந்த நேரம் துவாவை அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கு. 2 குதுபாவுக்கு மத்தியில ஒரு சும்மா மீறி போனா ஒரு 10-15 செகண்ட் தான், ஒரு மீறி போட்ட ஒரு 25 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட கிடையாது, 60 நொடி கூட கிடையாது. அப்படியே ஒரு 60 நொடி வச்சா கூட அதுல நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி துவா செய்யலாம். அல்லாஹ் அக்பர். ஒரு வாரத்துக்கு ஒரு துவா செஞ்சீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துவா செய்யலாம், எத்தனை ஜும்மா வரும், மாசத்துக்கு 4 ஜும்மா வரும், 4 தேவைகள் பூர்த்தியாகும். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, எந்த பிரச்சனையான ஹலாலான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த 2 ஜும்மாவுக்கு மத்தியில குதுபால உட்கார்றாங்களே இமாம் சாப், அந்த நேரத்துல நீங்க கையேந்தி தான் துவா செய்யணுங்கிறது கிடையாது, மனசுல துவா செஞ்சாவே போதும். கையேந்தி துவா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, மனசுல நீங்க நினைச்சாவே போதும், யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய், என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை ஆக்கி, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடு, எனக்கு நல்ல வேலையை கொடு. எந்த தேவை, ஹலாலான தேவைகள், எந்த தேவைகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமா துவா செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். இது ஹஜ்ரத் முஜத்தித் அல்ஃபைசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க, இமாம் சாப் குதுபாவுக்கு ஏறதுக்கு முன்னாடி நீங்க என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். இது மாதிரி சில உலமாக்களுக்கு மத்தியில சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனா அல்லாஹ் பொதுவா சொல்ல, அது குறிப்பா சொல்லல, இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லல. ஜும்மாவுக்கு முன்னாடி, ஜுமேராத்துல இருந்து ஆரம்பமாயிடும், வியாழக்கிழமை இரவுல இருந்து ஆரம்பமாயிடும். ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி எந்த நேரத்துல வேண்டுமானாலும் அந்த நேரம் இருக்கலாம், அந்த நேரத்தில் நம்ம துவா செஞ்சா நம்முடைய துவா கபூலாகும். இது ஒரு விஷயம். இரண்டாவது, ஹஜ்ரத் இமாம் ஜலாலின் தஃப்சீர்ல கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் சூரே கஹஃப் 15வது ஜுஸுல இருந்து பாத்தீங்களா, குகைவாசிகள், சூரே கஹஃப், அந்த சூரே கஹஃப ஒரு மனிதன் வியாழக்கிழமை இரவுல இருந்து ஜும்மாவுடைய மகரிப்க்கு முன்னாடி வரைக்கும், ஒரு மனிதர், சிலவங்க சொல்றாங்க ஜும்மாவுக்கு முன்னாடி வரைக்கும், சூரே கஹஃப் ஒரு தடவை நீங்க ஓதி அல்லாஹ்வுடைய கிருபையில துஆ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வான் அல்லாஹ். இரண்டாவது, போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்தீர்களோ, சிறிய தவறுகள், பெரிய தவறுகளுக்கு நீங்க வந்து தௌபா செய்யறது ஷர்த்து, நிபந்தனை. தௌபா செய்யாம பெரிய பெரிய குணா தவறுகள் மன்னிக்கப்பட மாட்டாது. அதனால எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், தௌபா செய்யணும். அது என்ன, ஒரு சின்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் கண்டிப்பா என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் ஓதணும். क्या बाबू भाई, एक सुबहान अल्लाह बोले और इस्तिगफार कर लिए, अल्लाह तुम्हारे छोटे बड़े तमाम गुनाहों को अल्लाह माफ कर देगा. सुबहान अल्लाह. பெரியன்பர்களே, இப்படி யார் ஓதுகின்றார்களோ ஜும்மா அன்னைக்கு வியாழக்கிழமை இரவுல இருந்து ஜும்மாவுக்கு முன்னாடி வரைக்குமோ அல்லது ஜும்மாவுடைய மகரிப்க்கு முன்னாடி வரைக்குமோ சூரே கஹஃப் ஓதுனீங்க ஒரு தடவை அப்படின்னா ஒரு வாரத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அருள் புரிகின்றான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு கருணை பாருங்க அல்லாஹ். இது ஜும்மாவுடைய சில குறிப்புகள். இரண்டாவது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, பெரியன்பர்களே, நம்மள பல மக்கள் என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னா, முதல் விஷயம், ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னாடி குளிக்கிறாங்க. நல்ல விஷயம், முஸ்தஹபான விஷயம், சுன்னத்தான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா அன்னைக்கு கண்டிப்பா குளிக்க சொல்லுவாங்க மக்களுக்கு. ஏன்னா ஜும்மா சய்யிதுல் ஐயாம், அதாவது ஜும்மா என்பது வாரத்தினுடைய 7 நாட்களுடைய தலையாக இருக்கின்றது, தலை நாட்களாக இருக்கின்றது என்பதால்
அதனால ஜும்மானிக்கு குளிக்கிறது சுன்னத்து, ஒரு முஸ்தஹபான செயல். இப்போ குளிச்சுட்டு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு தூணை பார்ப்போம். எங்க தூண் இருக்குதோ அந்த தூண் பக்கத்துல உட்காந்து நல்லா ஒரு தூக்கம் போடுவோம். அஜர்த்து கத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் என்ன கத்துனாலும் நமக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குதோ. பிஸ்மில்லா நீ கத்தல ஆகிறது ஆகட்டும் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு தூண் பக்கத்துல உட்காந்து சாஞ்சிக்கிட்டு நல்லா நிம்மதியா ஒரு தூக்கம். ஜபர்தஸ்த் நீன் மாஷா அல்லாஹ். நம்ம பள்ளியாசுல ஏசி இல்ல, ஏசி இருந்தா இன்னும் நல்லா தூக்கம் வரும். ஏசி இருந்தா இன்னும் நல்லா தூக்கம் வரும் மாஷா அல்லாஹ். கே அம்தலிசா ஒரு தூக்கம் போடுறான். பெரிய என்பர்களே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பயான் முடியும், அதற்கு சுன்னத் தொழுகை சொல்லுவாங்க, குத்துபா முடிஞ்சதும் தொழுக, அப்படியே எந்திரிச்சு ஒரு சொல்லுவார் அல்லாஹ் அக்பர். இப்ப ஷரியத்து சட்டம் என்ன சொல்லுது, அல்லாஹ் அக்பர், இதை நம்ம பார்க்கணும். பெரியவர்களே ஹதீஸ்ல வருது, லா யுக்பலு ஸலாத்து பிகைரி துஹூரின், சுத்தம் இல்லாமல் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒசு முறிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுடைய தொழுகை ஆட்டோமேட்டிக்கா முறிஞ்சு போயிடும். இப்ப ஷரியத்து ஹிதாயால அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் தூண்ல சாயாம, தூண்ல சாயில அப்படியே சமணங்கால் போட்டு அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கும் சமயத்தில் அப்படியே தூங்குறார். தூங்கும் சமயத்துல இப்ப அவரை நீங்க அசைச்சிங்க அப்படின்னா அவர் அசைய மாட்டார், கண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அவரு கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு உறக்கத்துல இருக்கிறார். இப்ப ஒது முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஒது முடியாது. ஒது முடியாது. நல்லா கவனமா கேட்கணும், பயான அதிகமா கேட்டுக்கிறோம், மற்ற சட்டத்திட்டங்கள் நம்ம அதிகமா கேட்கறது இல்ல. நல்ல ஜும்மால பெரும்பாலும் இது தப்பு செய்யறாங்க, நல்லா தூங்குறாங்க. தூங்கும் சமயத்துல நல்லா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், தூண்ல சாயாம ஒரு மனிதன் அப்படியே அட்டல் பட்டல், அதாவது சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, உட்கார்ந்து அவர் அப்படியே தூங்குறாரு. இப்ப அவர் அசைச்சோம் அப்படின்னா அவர் அசைய மாட்டேங்கிறார், அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப ஷரியத்து சொல்லுது, அவரு தூங்கி எந்திரிச்சு அப்படியே தொழுவு கூடுமா? கூடும். அவருடைய ஒன்றும் முடியாது. ஏன் அப்படின்னா அவர் அசையாம கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். அவனுடைய உடம்பு அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதான் மைனு. தூங்கும் சமயத்துல மனுஷன் மௌத்தா போயிடுவான், அது ஒரு மௌத்து தான் இல்லைங்களா? அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. பெரிய நண்பர்களே, இப்ப அவனை அசைய மாட்டேங்கிறான், அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா எது மேலேயே அவன் வந்து சாயில. இந்த சமயத்துல ஷரியத்து சொல்லுது சட்டம் என்ன அப்படின்னா, அவனை அசைத்தால் அசையவில்லை, ஆனால் அவன் அப்படியே உட்கார்ந்து தூங்குறான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஜும்மாவுடைய தொழுதா கூடுமா? முகமது அலி பாய், தாராளமா கூடும். ஏன்? அவனுடைய அங்கங்கள், உடலுடைய அசைவுகள் எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நீங்க அசைச்சீங்கன்னா அவன் கீழே விழுகல, இப்படி தள்ளி விட்டீங்கன்னா அவன் விழுக மாட்டேங்கிறான், அப்படியே உட்காந்துக்கிறான் கல்லு மாதிரி. அப்படின்னா அவனுடைய முழு உடலும் அவன் காத்தூக்கத்துல தான் இருக்கிறான், முழு தூக்கத்துல கிடையாது, காத்தூக்கத்துல இருக்கிறான். அதனால அவனுடைய அங்கங்கள் எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதின் காரணமாக அவனுடைய ஒது முறியாது, முறிவதற்கு வாய்ப்பு இல்லை. சரி பாய், ஒருத்தர் வந்து தூண் மேல சாஞ்சிட்டு தூங்குறார். பாருங்க, இந்த தூணெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம பள்ளிவாசல ஏகப்பட்ட தூண் இருக்கு மாஷா அல்லாஹ். காமத்தலி சார் தூண்ல சாஞ்சிக்கிட்டு ஒருத்தர் தூங்குறாரு. இப்ப அந்த தூணை நீங்க உதாரணத்துக்கு கொஞ்சம் நவுத்துனீங்க அப்படின்னா அவர் கீழே விழுந்துருவார். அந்த அளவு, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் நிலைமையா உட்கார்ந்தா அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுவான். நீங்க ஏதாவது மேல சாஞ்சி இருந்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் முழு அங்கதான் இருக்கும், உங்க உடம்பு மேல இருக்காது. அந்த தூண் மேல, அந்த பொருள் மேல, பெஞ்ச் மேல, இது மேலதான் முழுக்க அந்த பேலன்ஸ் குடிஞ்சிருப்பான். இப்ப அதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பட்டுன்னு சாஞ்சிருவான். இப்படி இருக்கும் பட்சத்துல தூண்ல சாஞ்சிக்கிட்டு ஒருத்தர் தூங்குறாரு அப்படின்னா அவருடைய முழு கட்டுப்பாடு அவர்ல கிடையாது, அந்த தூண் மேல இருக்கு. அதனால நம்ம தூணெல்லாம் எடுக்க முடியாது பாவா, தூணை அசைக்க முடியாது. அதனால பெரியன்பர்களே, இப்ப அந்த முழு கட்டுப்பாடு, இவனுடைய உடலுடைய முழு கட்டுப்பாடு அந்த தூண் மேல இருப்பதின் காரணமாக அந்த தூணை அசைத்தால் கண்டிப்பாக இவன் விழுந்துருவான். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஒசு கண்டிப்பா முறிஞ்சு போயிடும். சுப்ஹானல்லாஹ். நீங்க வந்து காத்து பிரிஞ்சாலும் சரி, பிரியலினாலும் சரி, காத்து பிரிஞ்சாலும் சரி, பிரியலினாலும் சரி, நீங்க நினைப்பீங்க காத்து எனக்கு பிரியல அப்படின்னு, உங்களுக்கு தெரியாது. ஏன்? உங்களுடைய முழு உடல் கட்டுப்பாடு உங்ககிட்ட கிடையாது, அந்த தூண் மேல போட்டு இருக்கிறீங்க. இப்ப காத்து பிரிஞ்சிச்சா இல்லையா உங்களுக்கு தெரியாது. ஏன்? நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப ஹிதாயங்கிற கிதாபில் அறிவிக்கப்பட்டிருக்கு, ஒரு பொருளின் மீது சாஞ்ச வண்ணமாக ஒரு மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பொருளை நீங்கள் நீக்கினால் அவன் கீழே விழுந்து விடுவான் என்ற நிலைமை நிச்சயமாக ஏற்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுடைய ஒசு கண்டிப்பாக முறிந்துவிடும். ஷரீஅத் சட்டம் சொல்லும். இப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, போய் ஒது செஞ்சுட்டு தான் வந்து தொழுகணும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல ஒரு மூலையில பிஸ்மில்லா நசீர் பாய் உட்காந்து உஷாராயிட்டாரு. அவர்
இல்லைன்னா அங்கே தான் உட்காருவார். அந்த மூலையில் உட்காந்து நல்லா ஒரு தூக்கம் போட்டுக்கிட்டு மாஷா அல்லா 40 रात आधा घंटा ஹதரத் அச்சா தாலாட்டு பாடத்தைற பாவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேல் பெரிய நண்பர்களே சுண்ண தொழுகை முடிஞ்ச குதுபா எல்லாம் கேட்டு தொழுகைக்கு எந்திரிச்சு அப்படியே நின்று தொழுவார். இப்போ அவருடைய ஜும்மா கூடுனுச்சா கூடுலையா அப்படின்னா கண்டிப்பா கூடாது. அல்லாஹ் அக்பர். அவருடைய ஜும்மா கண்டிப்பா கூடாது. ஏன்? அவர் ஒரு பொருளின் மீது பாரத்தை போட்டு விட்டு அவர் தூங்கி இருக்கிறார். அவருக்கு காத்து பிரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு அவருக்கே தெரியாது. அதனால பெரியன்பர்களே அவர் கண்டிப்பா போய் ஒது செஞ்சுட்டு வந்துதான் தொழுகணும். அப்பதான் அந்த ஜும்மா அவரது கூடும். நான் நம்மள பார்த்தா பல மக்களை பார்க்குறோம், தூண்ல அப்படியே நின்று தூங்குறாங்க, அப்படியே என்ன செய்யறாங்க, ஜும்மாவுடைய தொழுகையும் தொழுகிறாங்க. அவருடைய தொழுகையெல்லாம் வீணா போச்சு, நோசுவில்லா. அதனால பெரியன்பர்களே தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் வரும். 1 மணிக்கு வர 2 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடும். 1 மணி நேரம் கூட அல்லாவுக்காக வேண்டி தூங்காம இருக்க முடியாது. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு கையில தூங்குங்க, யார் வேணாங்கிறா பெரியன்பர்களே. ஆனா பள்ளிவாசல்ல வந்த உடனே ஜும்மால நம்ம வீணான நம்முடைய நேரத்தை தூக்கத்துல செலவு செஞ்சு நம்முடைய தொழுகை கூடுனுச்சா கூடுலியா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம தொழுகிறோம். அல்லாவுக்காக வேண்டி அப்படி செய்யக்கூடாது. அதனால தயவு செஞ்சு யாரும் எந்த பொருளின் மீதும் நீங்கள் சாஞ்சி கொண்டு படுக்க வேண்டாம். முழுமையா அல்லாவுடைய முடிச்சுட்டு உட்காருங்க. அல்லாவுடைய 1 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அல்லாவுடைய போய் வீட்டில் சாப்பிட்டு நீங்க தூங்கலாம். இது ஒரு மசலா. 2வது மசலா என்ன அப்படின்னா பெரிய 2 குத்துபா. இப்ப குத்துபா ஜும்மாவுடைய குத்துபா இமாம் சாப் எந்திரிக்கிறார். எந்திரிக்கும் சமயத்துல ஹதீஸ்ல வருது, நல்லா கவனமா கேட்கணும். 2 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசப்படியில நிப்பாட்டிடுவான். மலக்குமார்களை யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு ஒட்டக தர்மம் செய்துடைய நன்மை எழுதப்படும். அதுக்கு பின்னாடி 2வதா யார் வராங்களோ அவங்களுக்கு மாடு அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி கொடுத்துடைய நன்மை வழங்கப்படும். இப்படியே ஆடு மாடு கோழி முட்டை வரைக்கும் ஒரு முட்டை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சா என்ன நன்மையோ அவங்களுக்கு வருஷ பிறகு அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்மையை கொடுக்குறான். இப்ப என்னாச்சு அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அப்படி லிஸ்ட் எடுப்பாரு. லிஸ்ட் போடுவாங்க. யாரு மலக்குமார்கள் யார் வந்தாங்க, முத்தோலிசா வந்தாரா, ஃபாரூக் பாய் வந்தாரா, சாதிக் அதற்கு வந்தாரா, ஷானவாத் அதற்கு வந்தாரா, யார் வந்தா எப்ப வந்தா எல்லாம் பூரா ரிகார்ட். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கிட்ட எதையுமே மறைக்க முடியாது பாவா. நாளைக்கு மறுமையில நீங்க போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்ட அப்படின்னா அல்லாஹ் சொல்ல வாயை மட்டும் மூட வச்சிருவான். வாய் பேசாது. என்னன்னா அங்க போய் கூட அல்லாஹ் கூட போய் சொல்லுவோம் நம்ம. ஐயோ மை கரியா கீரா ஏ டைம் तू झूठ बोलेगी नहीं अल्लाह मैं करिया नहीं अल्लाह அல்லாஹ்வுக்கு தெரியும், படைச்ச ரப்புக்கு தெரியாதா? நீ எப்பப்ப என்னென்ன வேலை செய்ய அல்லாஹ்வுக்கு குல்லா போடணும் உனக்கு தெரியும், உன்னை படைச்ச ரப்புக்கு தெரியாதா? அதனால வாய் அல்லாஹ் தஆலா லாக் பண்ணிடுவான். ஒவ்வொரு மனுஷன் மைதானத்திலையுமே ஒவ்வொரு மனிதனுடைய நாவை அல்லாஹ் தஆலா பிளாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனுடைய அங்கங்கள் பேசும். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு அப்படின்னா மர்மஸ்தானம் பேசாது, அதுக்கு பக்கத்தோட தொடை பேசும். அந்த மர்மஸ்தானத்தை அல்லாஹ் தஆலா பேசுறது அது ஒரு ரொம்ப கேவலமா நினைக்கிறான். அதனால நல்லா சொல்றான், அந்த மர்மஸ்தானத்தை பேசாம அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடை பேசும். தொடை இவன் இந்த நேரத்தில் இந்த பெண்ணோட இவன் விபச்சாரம் செஞ்சான். அல்லாஹ் அக்பர். அவனுடைய கண்ணு, அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தம், ஒவ்வொரு அங்கங்களுமே தனித்தனியாக பேசும். அல்லாஹ் அக்பர். வாய் மட்டும் பேசாது. வாயெல்லாம் லாக் பண்ணிடுவான். அங்க போய் கூட அல்லாஹ்விட்ட போய் சொல்லுவான். அதனால வாயை லாக் பண்ணிட்டு எல்லா அங்கங்களுமே என்ன செய்யும், பேசும். அல்லாஹ் அக்பர். ஹதீஸ்ல நம்ம படிச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாருமே ஏமாற்ற முடியாது. பெரியம்பலே इंसान को झूठा कर सकता है, धोखा दे सकता है, लेकिन कभी अल्लाह को धोखा नहीं दे सकता. என்னைக்குமே அல்லாஹ்வை நம்ம ஏமாற்ற முடியாது ஜி. மனுஷனை ஏமாத்திடலாம், அல்லாஹ்வை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். என்ன கொஞ்சம் லூஸா விட்டுட்டு இருக்கிறான். போடாம அவனை போ, எவ்வளவு தூரம் போறிய போ. சுண்டி இழுத்தா அப்படின்னா தாங்க மாட்டோம். நம்ம சுண்டி இழுத்தா அப்படின்னா தாங்க மாட்டோம். கொஞ்சம் அப்படியே ढीला விடுறான், எவ்வளவு தூரம் போறிய போடா பார்க்கலாம். நீ என்ன ஆட்ட ஆடுற, ரத்தம் சுண்டுற வரைக்கும் ஆடு, ரத்தம் சுண்டுற வரைக்கும் ஆடு. நான் பார்க்கிறேன், நீ என்ன ஆட்டத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே அது மாதிரி இப்ப என்ன அப்படின்னா மலக்குமார்கள் எழுதுவாங்க. எழுதிட்டு யார் வந்தாங்க குத்துபாவுக்கு முன்னாடி எல்லா லிஸ்ட் அல்லாஹ் தஆலா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. மலக்குமார்கள் மனுஷன் செய்யறது கிடையாது. மனுஷன் செஞ்சா விட்டுடுவான், ஆனா மலக்குமார்கள் விட மாட்டாங்க, கிளீனா எழுதிடுவான். அதுக்கப்புறம் இமாம் ஷா குத்துபாவுக்கு குத்பா படி மேல ஏறும் சமயத்துல மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, ரிஜிஸ்டர் மூடிட்டு நேரா வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி யார் வராங்களோ அவங்க அந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க. எதுல? மலக்குமார்களுடைய ரிஜிஸ்டர்ல என்ட்ரி ஆக மாட்டாங்க. ஏன்? ஜும்மாவுடைய குத்துபா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெரியன்பர்களே இப்ப அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுடைய லிஸ்ட் அந்த மலக்குமார்களுடைய ரிஜிஸ்டர்ல என்ட்ரி ஆகாது. நல்லா கவனமா கேட்கணும். அதனாலதான் சீக்கிரமா வந்துடணும், குத்துபாவுக்கு முன்னாடியே வந்துடணும்.
இப்போ இந்த குதுபா அப்படிங்கிறது பாருங்க, நல்லா கவனமா கேட்கணும். அதாவது ஜுஹருடைய தொழுகை 4 ரக்காத் இல்லைங்களா? இப்போ 4 அல்லாஹ் ஜும்மால 2 ஆக்கிட்டான். வாஜிபு, ஜும்மா வாஜிபு. விடுபட்டு போச்சு அப்படின்னா மறுபடியும் கதா கிடையாது, நீங்க ஜுஹர் தான் தொழுகணும். இப்போ இந்த 2 ரக்காத்து 4 ரக்காத்து ஜுஹரை அல்லாஹ் 2 ரக்காத் ஆக்கி இந்த 2 ரக்காத்து குதுபாவை தொழுகையுடைய அந்தஸ்தை கொடுத்துருக்குறான். அல்லாஹ் அக்பர். குதுபா 2 ரக்காத், நம்ம குதுபா ஓதுறோம்ல 2 குதுபா, இந்த 2 குதுபாவும் ஆக்சுவலி என்ன அப்படின்னா தொழுகை தான். தொழுகுனா அது 4 ரக்காத்துக்கு 2 ரக்காத்து வாஜிபாக்கி அந்த ஜும்மாவுடைய குதுபாவுக்கு 2 ரக்காத் தொழுகையுடைய அந்தஸ்தெல்லாம் கொடுத்துருக்கிறான். இப்ப ஷரியத் என்ன சொல்லுது அப்படின்னா, குதுபாவுடைய மெம்பருக்கு இமாம் சாப் ஏறிட்டார் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாய்களை அமைதியாக வைத்து சத்தம் இல்லாம புரிந்தாலும் புரியலினாலும் இமாம் சாப் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இதுதான் ஷரியத் சொல்லுது. உங்களுக்கு அரபி புரிஞ்சாலும் சரி புரியலினாலும் சரி பேசாம அமைதியா உட்காந்து கேட்கணும். இது வாஜிப். அமைதியா கேட்கறது வாஜிப். பெரியன்பர்களே, நம்ம வெளியில பார்த்தா மெம்பர்ல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் நமக்கு. பின்னாடி காம்துலிஷா பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மாப்பிள்ள कार दिखता से नहीं था कल सिनेमा को बुकिंग किया था तो आया नहीं ना रहा खेल बड़ा जबरदस्त था मापला आ रहा रे मिस कर दा जाना रहा அப்படின்னு ஜும்மாவுடைய குதுபா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா படிச்சவன் படிக்காதவன் அறிஞ்சவன் அறியாதவன் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குதுபா ஆரம்பித்த பிறகு நீங்கள் பேசினால் அது மிகப்பெரிய ஹராமான செயல். மக்ரூ கிடையாது, ஹராமான செயல், தடுக்கப்பட்ட பெரிய பாவம். எந்த அளவுக்கு அப்படின்னா இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, ஒரு மனிதன் பேசுகின்றான், அந்த பேசுவதை நீங்கள் சைகையால் தடுப்பது, அப்படின்னு தடுக்கிறது கூட ஹராம். தடுக்கிறது கூட ஹராம். சைகை கூட காட்டக்கூடாது, சைகை கூட காட்டக்கூடாது. பெரியவர்களே, ஏன் தொழுகையில இருக்கிறீங்க, தொழுதுட்டு பேச முடியுமா? தொழுகையில ஒரு மட்டும் சைகை பேச முடியுமா? தொழுகையில அமைதியா நின்று தொழுகிறான், அப்பதான் தொழுகை கூடும். தொழுகையில் நீங்க பேசுனீங்க, தொழுகை வீணா போயிடும், தொழுகை முறிஞ்சு போயிடும். தொழுகையில ஏதாவது அதிகமா நீங்க இங்க ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க, தொழுகை வீணா போயிடும். அதனால பெரியவர்களே, ஜும்மாவுடைய குதுபா ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி யாரும் பேசக்கூடாது, அமைதியாக இருப்பது மிக மிக அவசியம். பேசுவது ஹராமாக்கப்பட்டிருக்கு, பேசுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. தொழுகையில் எப்படி பேசுவது கூடாதோ, தொழுகையில் பேசுவது தொழுகை முறிந்து போய்விடுமோ, அதே போன்று நீங்கள் குதுபா ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அமைதியாக அமருவதுதான் உங்களுக்கு உச்சிதமானது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். பெரியன்பர்களே, இது 2வது விஷயம். 3வது விஷயம் சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். இன்னொரு நம்ம சகோதரர் பேச இருக்கிறாரு. பெரியன்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜமாத்தில் தொழுகைக்கு வரும் சமயத்தில் என்ன பண்ணோம், பேண்ட் போடுறோம். பேண்ட் என்ன அப்படின்னு இந்த கரண்ட மொழி இருக்குல்ல, அதுக்கு கீழே வரைக்கும் போட்டு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, யார் உங்களுடைய கரண்டை மொழி கால் அதாவது கீழே பூமியில பண்ற அளவுக்கு உங்களுடைய துணிகளை நீங்கள் போடுகின்றீர்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார். லா யதுகுலுல் ஃபீ கனம். யார் உங்களுடைய கரண்டை மொழிக்கு கீழே லுங்கியா இருக்கட்டும், பேண்டா இருக்கட்டும், பைஜமாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுடைய கால் கரண்டை மொழிக்கு மேலே இருக்கணுமே தவிர கீழே இருந்து அது பூமியில படுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். எந்த அளவுக்கு அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இது தற்பெருமையினுடைய அடையாளம், தற்பெருமையினுடைய அடையாளம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா துணியெல்லாம் கிழிச்சு போய் கிடக்கு. சில பேண்ட்டுங்க பார்த்தீங்கன்னா நாய் கடிச்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் அப்படியே ஊர் பூரா மேய்ஞ்சிட்டு வந்திருப்பார். ஊர் பூரா சுற்றி அதெல்லாம் பூரா கரும அசுத்தம் அடிச்சு அது ஏதாவது மடிக்கிறாரோ அது மடிக்கவும் இல்லை, கழுவி மடிக்கலாம் இல்லை, அதுவும் செய்யாது, அப்படியே நின்றுக்கிறோம். அதனால தயவு செஞ்சு நீங்க பள்ளிவாசலுக்கு வரும் சமயத்தில் பேண்ட் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிங்க, இல்லை அப்படின்னா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஃபோல்டு போட்டால் ஒன்றும் ஆகிட போகுது. கரண்ட மொழி தெரியணும். சுப்ஹானல்லாஹ். அதை பார்க்குறோம் நம்ம ஜும்மால பல மக்களை பார்க்குறோம். இன்னைக்கு சஃப்ல நிற்கும் சமயத்தில் பெரியன்பர்களே, பேண்ட் பூமிக்கு கீழே படுற அளவுக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய துணிமணிகள் இருக்கிறது. இதை தடை செய்து சரியான முறையில் ஃபோல்டு செய்து கொண்டு தொழுகையில் நிற்க வேண்டும் என்பதாக பணிவான வேண்டுகோள். பெரியன்பர்களே, ஜும்மா அன்னைக்கு இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஜும்மா அன்றைக்கு என்னென்ன சிறப்புகள் செய்யப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹுர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.